இவ்வாறாக சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அவ்வை பிராட்டியை தங்களுடன் கைலாயம் வர அழைத்தனர். அவ்வை பிராட்டியோ விநாயக பெருமானுக்கு தினப்படி செய்யும் பூஜையில் ஈடுபட்டிருந்ததால் பூஜையை முடித்த பின் வருவதாக சொன்னார். ஆனாலும் மனதிற்குள் நண்பர்கள் கைலாயம் செல்வதை குறித்து ஒரு கணம் நினைத்து பார்த்தார். அதை உணர்ந்த விநாயக பெருமானோ அவ்வை முன்பு தோன்றி, அவ்வையே, கலங்க வேண்டாம். உனக்கு என்ன, கைலாயத்திற்கு தானே போகணும். போவதற்கு முன் என்னை பற்றியே ஒரு முழு பாட்டு பாட வேண்டும். அப்படி பாடினால் நான் உன்னை கைலாயத்தில் சேர்க்கிறேன் என்றார். அவ்வையும் மனம் மகிழ்ந்து விநாயகரின் அருளால் தனக்கு ஏற்பட்ட யோக சித்தியுடைய மகிமையை சீதள கணபதி செந்தாமரை பாத பூஞ்சிலம்பு பல இசை பாட என்ற விநாயகர் அகவலை பாடி முடித்தார். பாடி முடித்ததும் விநாயகர் அவ்வை பிராட்டியை அப்படியே தன் துதிக்கையால் பிடித்து தூக்கி கைலாயத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அவ்வை கைலாயத்தை அடைந்த பின்னேதான் சேரமான் பெருமானும் சுந்தரரும் அங்கு வந்தார்கள். அவர்களோ வியந்து, தடியை ஊன்றிக்கொண்டு நடக்கின்ற இந்த தொண்டு கிழவி எப்படியாடா நமக்கு முன்னாடி வந்தார் என்று ஆச்சரியப்பட்டு, அன்னையே, எப்படி எங்களுக்கு முன்னால் நீங்கள் கைலாயத்தை அடைந்தீர்கள் என்று கேட்டனர். அவ்வை பிராட்டியோ, எப்படியா? பராசக்தியின் தலைமகன் விநாயகரின் அருள் பெற்று அவன் பாதத்தை தியானித்து சரணாகதி அடைந்தவர்களுக்கு எந்த ரத கஜ துரக பாதாதிபதியும் காத தூரம் பின்தங்கித்தான் வர வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி சிவபெருமான் மீது நீங்காத அன்பும் பற்றும் பெரும் பக்தியும் கொண்ட சுந்தரர் யானையிலும் அவரை விட்டு பிரிய முடியாத சேரமான் பெருமான் அவருக்கு முந்தி குதிரையிலும் அவரை விட்டு பிரிய முடியாத சேவகர்கள் அவர்களுக்கு முந்தியும் குடுகுடு கிழவியான அவ்வை பிராட்டியோ அவர்களுக்கு எல்லாம் முந்தியும் கைலாயத்தை அடைந்தனர். இவ்வாறு சுந்தரரும் சேரமானும் கைலாயத்தை அடைந்த பின்